எதிர்கட்சி தலைவர் அவர்கள் உங்கள் கட்சியினுடைய உறுப்பினரை அமைதிப்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு வாய்ப்பு தரவில்லை என்றால் அவர் எழுந்து நிற்பதில் நியாயம் இருக்கு. வாய்ப்பு தரப்போகிறேன். நான் முதலமைச்சர் அவர்கள் பேசி முடித்தவுடன் உங்களுக்கு வாய்ப்பு தரப்படும். அது வரைக்கும் உங்களுடைய உறுப்பினரை அமைதி காக்க நீங்கள் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும். மாண்புமிகு அவை முன்னவர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவர் அப்போது சொன்னது வேறு, இப்போது நடந்து கொள்கிற முறைகள் வேறாக இருக்கிறது. அன்றைக்கு அவர் சொல்லுகிற போது அமைச்சர் அத்தனை பேரும் பேசி முடித்ததற்கு பிறகு உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது தெரிவிக்கலாம். இப்போது பின்பற்றினால் நன்றாக இருக்கும். நீங்கள் அதற்காகத்தான் சொன்னீர்கள். முதலமைச்சர் பேசியதற்கு பிறகு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் பேசுவதற்கு வாய்ப்பளிக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவேதான் அந்த வாய்ப்பை நீங்கள் இல்ல அது பதில் சொல்லணும்னு கேட்டிருக்காங்க. பதில் சொல்லணும் சொல்லியிருக்காங்க. பதில் சொல்லினா தங்க பிரச்சனை இல்ல. அப்படி இல்ல. ஆகவே இல்ல நேற்றைய தினம் நீங்கள் அப்படி பேசிக் கொண்டது ஆறாவது இல்ல. நேற்றைய தினம் நீங்கள் பேசுகிற போது ஆறாவது குறுக்கிட்டார்களா? நீங்கள் பேசுகிற போது யாருமே குறுக்கிடவில்லை. நீங்க எவ்வளவு பேசினீர்கள், எவ்வளவு வார்த்தைகள் பேசினீர்கள் என்பதெல்லாம் எங்களுக்கு தெரியும். யாருமே இதில் குறுக்கிடவில்லை. இது முதலமைச்சர் விட்ட எங்கள் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் பேசுகிறவர் யாரும் குறுக்கிட வேண்டாம் என்று சொன்னார்கள். அதை நாங்கள் பின்பற்றினோம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் பின்பற்றவில்லை என்றால் வேதனையாக இருக்கிறார். முன்னவர் நேற்று எதிர்கட்சி தலைவர் பேசுகிற போது அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுல வைத்தார். இப்போ அதற்குரிய மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் கூட காலையில் அலுவலகத்தை சந்தித்து அவர்கள் சாட்டிய அந்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் ஆதாரங்களை எல்லாம் நான் கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொன்னேன். நான் நேற்று அந்த விஷயம் நேற்றோடு முடிந்து விட்டது. ஆதாரங்களை கொடுங்கள். தக்க நேரத்தில் இதை பற்றி சொல்ல வேண்டி நேர்ந்தால் நான் இதெல்லாம் ஆய்வு செய்து உரிய நேரத்தில் அவை குறிப்பிட்டு ஏற்றுவதற்கு முன்பாக அவரிடம் காட்டி அதற்கு பிறகு அதை பற்றி முடிவெடுக்கும் என்று நான் சொன்னேன். இப்போதும் சொல்லுகிறேன், முதலமைச்சர் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார். பேசி முடிக்கட்டும். எதிர்கட்சி தலைவருக்கு உறுதியாக நான் வாய்ப்பு தருவேன். அவர் கேள்விகளை முன்வைக்கலாம், விளக்கங்களை பெறலாம். இப்போதைக்கு பேரவைத் தலைவர் என்ற முறையில் என்னுடைய முடிவு இதுதான். அவையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அமரும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். நான் முதலமைச்சர் அவர்கள் பேச வேண்டிய